वाचा कल्पतर्पस्य कृपा सिंधुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्री गुरुवे नमः। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। कात्यायनी महामाये महायोगिनी अधीश्वरी नंदगोपसुदम देवी पदिंदे गुरुदे नमः। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। श्रीमद् भगवद गीதை 8வது அத்தியாயம் 5வது ஸ்லோகத்துக்கு வந்திருக்கிறோம். இப்போ மரண காலத்திலும் என்னையே தியானித்து கொண்டு சரீரத்தை விட்டு செல்பவன் எனது நிலையை அடைகின்றான், இதில் சந்தேகம் இல்லை. பகவான் உறுதியா சொல்றார், மரண காலத்திலும் என்னையே தியானித்து கொண்டு சரீரத்தை விட்டு செல்பவன் என் நிலையை அடைகின்றான், இதில் சந்தேகம் இல்லை. யாருக்கு சந்தேகம் இல்லை? நமக்கு சந்தேகம். நீ சந்தேகப்பட வேண்டாம் அப்படிங்கிறார் அவரு. நீ அதுல சந்தேகமே பட வேண்டாம். ஏன் சந்தேகப்பட வேணான்றாரு? நீ சந்தேகப்படுவ. நான் அந்த மாதிரி பகவானை போல ஒரு ஆனந்த நிலையை அடையிறதுக்கு, ஒரு மகிழ்ச்சியான இன்ப துன்பமற்ற சொர்க்க நரகம் இல்லாத ஒரு நிலையை அடையிறதுக்கு நான் ஒண்ணுமே பண்ணலையே. அதனுடைய நிலை, அப்படி ஒரு நிலையை அடையிறதுக்கு எவ்வளோ மகான்களும் தூய்மையானவர்களும் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்து கூட அடைய முடியலங்கிறதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் அப்படி ஒன்றும் சிறப்பான ஒரு செயல்களை, பகவான் கிருஷ்ணர் மகிழ்ச்சி அடைகிற மாதிரி ஒரு செயலை, ஏன் என்னுடைய ஆனந்த ஆத்மா, நானாகி ஆத்மா, நான் தான் ஆன்மா, என்னுடைய உண்மையான நிலையே ஆனந்த நிலை தான். ஆனா எனது குணங்களாலையும் அந்த குணங்களால் ஏற்படக்கூடிய ஆசை, கோபம், பொறாமை, இந்த மாதிரி காழ்ப்புணர்ச்சி, பல உணர்ச்சிகள்ல நான் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறது எனக்கே தெரியும். என்னெல்லாம் வருது அதெல்லாம் என்னால என்னுடைய குணத்தினால எனக்கு ஏற்பட்ட எல்லா உணர்ச்சிகளுக்குமே நான் வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன். ஆனா மகிழ்ச்சி அடைகிறதாவும் சில சமயம் பெருமைப்பட்டுக்கிறேன். அந்த பெருமைக்கும் வெக்கப்படுறேன், பழையபடி கூச்சப்படுறேன். இருட்டுக்குள்ள மொத்தமும் இருள், உடல் முழுவதுமே என்னோட உடலே எங்க இருக்குதுன்னு எனக்கே தெரியல. ஆனா என் முகத்துல மட்டும் வெளிச்சம் பளிச்சுன்னு அடிக்குது. அந்த வெளிச்சம் படும்போது என்னுடைய அங்கங்கள்லாம் என்ன லட்சணத்துல இருக்கு, எந்த நிலையில இருக்குங்கிறது எதுவுமே தெரியாம என்னுடைய முகத்தை மட்டுமே பார்க்கறது. அது எப்படின்னு கேட்டா, ஒரு சிறைப்பட்ட முன்னெல்லாம் தண்டனை கொடுக்கறதா இருந்ததுன்னா, அப்படி ஒரு பாதாள சிறையில, இருட்டு அறையில, சிறையில போட்டுருவாங்க. ஒரு சின்ன வெளிச்சம் இருக்கும். அந்த வெளிச்சத்தினால அவனுடைய மூஞ்சி மட்டும் தெரிகிற மாதிரி வச்சிருப்பாங்க. இது அந்த குரூரமான சிறை தண்டனை கொடுக்கிற காலங்கள்ல இந்த மாதிரி தண்டனைகள்லாம் இருந்துச்சு. அப்போ அந்த முகத்தை பார்க்கும்போது அவனுடைய மற்ற அங்க அவயங்கள்லாம் எந்த நிலையில இருக்கு, வேதனையில இருக்கா, என்ன மாதிரி அருவருப்பான ஒரு மோசமான நிலையில இருக்குது அப்படிங்கிறத அவன் முகத்தை பார்க்கும்போது தெரியும். அதுல அவன் படுற பாடல அவன் தேகத்துல என்னென்ன அனுபவிக்கிறான், வேதனையை அனுபவிக்கிறாங்கிறது தெரியும். அதே மாதிரி இப்ப நான் என்னதான் வேஷம் போட்டாலும் என்னுடைய சொல்லும் செயலும் சிந்தனையும் என்னோட முகத்தை காட்டி கொடுத்துரும். அகத்தின் அழகு முகத்துலம்பாங்க. பயப்படுறேனா, தற்பெருமை பண்றேனா, சந்தேகப்படுறேனா, கவலைப்படுறேனா, ஆசைப்படுறேனா, பொறாமப்படுறேனாங்கிறத கண்ணு மூஞ்சியும் காட்டி கொடுத்துரும். மற்ற அவயங்கள் காட்டி கொடுக்க முடியாத ஒரு இருளுக்குள்ள இருந்தாலும் முகத்தை பார்க்கும்போது தெரிஞ்சிடும். என்ன வேணாலும் வேஷம் போட்டிருக்கலாம். பட்டன்னா பாகட்டன்னா நல்ல நகை நட்டுன்னா எது வேணாலும் உடுத்தி இருக்கலாம். ஆன்மீகமாகவோ பௌதிகமாகவோ எந்த அலங்காரமும் பண்ணிக்கலாம். ஆனா மனதோட எண்ண ஓட்டங்களுக்கு அகத்தின் அழகு முகத்துல, எண்ண ஓட்டங்களை மூஞ்சியில காட்டுறதுலயே தெரிஞ்சு போகும் அவன் எப்படிப்பட்டாரு.
வஞ்சகமா சிரிக்கிற சிரிப்பு. அது நல்லவங்களுக்கு கண்டிப்பா பார்த்தாங்கன்னா புரிஞ்சிருவாங்க. கண்ணாடி மாதிரி தூய்மையான மனம் உள்ளவர்களுக்கு, பார்வை உள்ளவர்களுக்கு, ஸ்படிகம் போல தெளிவான ஆத்ம வலிமை உள்ளவர்களுக்கு ஒருத்தரை பார்த்த உடனே தெரிஞ்சிடும் இவன் எப்படிப்பட்டவன். குற்றவாளிகளுக்கு குற்றவாளிகளா தெரியும், நல்லவங்க கூட குற்றவாளிகளா தான் தெரிவாங்க. நல்லவங்களுக்கு எல்லாரும் நல்லவங்களா தெரியும், வெகுளியா பார்க்குறவங்களுக்கு, அப்பாவிகளுக்கு எல்லாருமே நல்லவங்க தான், நம்மளை போல தான் நினச்சிக்கிட்டு பேசுவாங்க. இல்லை போட்டி பொறாமையில் இருக்கிறவங்களுக்கு அடுத்தவங்கள பார்க்கும்போது அவங்களும் போட்டி பொறாமையில் இருக்கிறாங்கன்னு நினைப்பாங்க. ஒரு வியாபாரிக்கு இன்னொரு வியாபாரியை பார்த்து ஆத்திரமோ அல்லது வியாபாரம் நம்மளை விட சிறப்பாக இருக்குதே, அதே மாதிரி நம்ம செய்யணுமே, அப்போ தானே 4 கஸ்டமர் 4 வாடிக்கையாளர்கள் நம்மகிட்ட வந்து வாங்குவாங்க அப்படின்னு போட்டியாக நினைப்பாங்க. இது அவரவர் தன்மை, அதாவது புறச்செயல்களால் அடையாளப்படுத்தப்படக்கூடிய ஒரு ஒரு வெளித்தோற்றம். ஆனால் உண்மையில் அகத்தோட செயல்களுக்கு தான் இந்த தெய்வங்கள்லாம், உன்னோட குலதெய்வமோ, உன்னோட கிரகாதிபதிகளோ, உன்னோட கர்மாதிபதிகளோ, அல்லது உன்னுடைய ஆசிரியர் குரு, ஆன்மீக குரு, ஆன்மீக தந்தை, இப்படி தெய்வங்கள், நீ வணங்குற உன்னுடைய இஷ்டா தெய்வம், உன்னுடைய பூஜா தெய்வம், உன்னுடைய பிராப்த தெய்வம், உன்னுடைய குலதெய்வம், அவங்கெல்லாம் உன்னோட செயலை பார்த்து திருப்தி அடைஞ்சு மகிழ்ச்சி அடைஞ்சா உன்னுடைய முகத்தில் ஒரு சாந்தியும் அமைதியும், உன்னுடைய மனசில் தெளிவும் தன்னம்பிக்கையும் தைரியமும் நல்லா இருக்கும். இதெல்லாம் அப்படி ஒன்றும் நான் பெருசாக சம்பாதிச்சு இப்படி தெய்வ அனுக்கிரகத்தை பெற்ற மாதிரி தெரியல. ஆனால் தெய்வத்தெல்லாம் நினச்சிக்கிட்டு தான் இருக்கிறேன், எல்லா தேவதைகளையும் தெய்வங்களையும் நினைக்க தான் செய்கிறேன். அது எல்லாத்துக்கும் காரணம் என்னுடைய சொந்த விருப்பம், பயம், இந்த உணர்ச்சிகளுக்கு அவங்க மருந்து போடணும்னு விரும்புகிறேன். என்னை ஆசுவாசப்படுத்தணும், நான் என்ன பண்ணாலும் என்னை அவங்க தூய்மைப்படுத்துறத 2வது விஷயம். முதல்ல அவங்க என்னை சுகமாக இருக்க வைக்கணும், அப்புறம்தான். தூய்மையை பற்றிலாம் எனக்கு அக்கறை இல்லை, தூய்மையற்ற நிலைங்கிறத பற்றிலாம் நான் யோசிக்கலை. ஏன்னா எனக்கு இப்போ இருக்கிற என்னுடைய மனக்கிளேசங்கள், மன ஏக்கங்கள், கவலைகள், குழப்பங்கள், இதுதான் முக்கியம். இதிலிருந்து அவர் என்னைய காப்பாற்றணும். என்னைய அழுக்கா இருக்கிறது சுத்தப்படுத்துறதுக்கு பதிலாக என்னைய சுகப்படுத்துறதுக்கு தான் இறைவனை பற்றி நினச்சிருக்கேன். இப்படி இந்த லட்சணத்தில் இருக்கும்போதே நான் உடலை, சரீரத்தை, இந்த குப்பை சரீரத்தை விட்டுட்டு இந்த சரீரத்தில் என்னெல்லாம் அனுபவிச்சேன்னு, இந்த சரீரத்தை நான் மதித்ததும் கிடையாது, ஒழுங்காக வளர்த்ததும் கிடையாது, பராமரித்ததும் கிடையாது. ஆனால் சொகுச்சா இந்த சரீரத்தை வச்சு எதெல்லாம் அனுபவிக்கணுமோ அந்த புலன் நுகர்வுக்கான எல்லா சேட்டையும் பண்ணியிருக்கேன், எல்லா வேலையும். இந்த சரீரம் என்னை விட்டுட்டு போயிடும், இது கஷ்டப்படுது அப்படிங்கிறத பற்றி கூட நான் அக்கறையே படலை. இதை வச்சு எப்படியெல்லாம் அனுபவிக்கலாம், உறுப்புகள் போனாலும் ஒட்டு போட்டுருந்தாலும் எதெல்லாம் அனுபவிக்கலாங்கிறத பற்றி தான் யோசிச்சிருக்கேன். இதுக்கெல்லாம் கடவுள் உதவி செய்யணும்னு தான் சொல்லி நினச்சிருக்கேன். நான் தூய்மையானவனாகணும், ஜடக்கலங்கம் குணங்கள்லேருந்து விடுபடணும், எல்லா உயிர்களுக்குள்ளேயும் இருக்கிற அதே உணர்ச்சிகள் தான் நமக்கு இருக்குது. பாவம், அறியாமையில் எல்லா உயிர்களும் ஏக்கத்தினாலேயோ, கவலையினாலேயோ, பயத்தினாலேயோ, பொறாமையினாலேயோ தப்பான செயல்களை செஞ்சு தன்னைத்தானே இழிவுபடுத்திக்கிட்டு, தன்னைத்தானே கேவலப்படுத்திக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு அவங்கள பற்றிய, அவங்களால எனக்கு ஏற்படக்கூடிய எல்லா துயரங்களுக்கும் அவமானங்களுக்கும் அவங்கள பார்த்துட்டு, சரி அது ஏதோ மனித வடிவத்தில் இருக்கேன், நாயோ பூனையோ பண்ணியோ பாம்போ தேளோ ஏதோ ஒரு ஜந்துவாக இருந்து மனித உடலுக்கு வந்திருக்கிறியா, அவனோட கர்மா அது, அவனால் நான் பாதிக்கப்படுற நிலைக்கு, அப்படியெல்லாம் அவனால் நான் பாதிக்கப்படுற நிலையில் இல்லை. ஆனால் என்னுடைய குணக்கேடுனால அவங்களோட செயல்கள் எல்லாம் எனக்கு துயரமாக தெரியுது அப்படின்னு உலகத்தை பார்த்து ஆத்திரப்பட்டுக்கிட்டு இருக்கோம், அல்லது ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கோம், இல்லை யாருடையாவது போட்டி போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்படிலாம் அலைஞ்சிக்கிட்டு இருந்துட்டு நான் கடைசியில் சரீரத்தை, இந்த குப்பை சரீரத்தை, தேகத்தை விட்டுட்டு போகும்போது பகவானை நினச்சிக்கிட்டா மட்டும் அவரோட ஆனந்த நிலையை, அதே மாதிரி விருப்பு இல்லாத மகிழ்ச்சியான ஒரு சச்சிதானந்த நிலையை, என்னுடைய ஆன்மாவின் உண்மையான நிலையை நான் அடைஞ்சிருவேன் அப்படிங்கிறதுல எனக்கு சந்தேகம்தான். அதான் பகவான் சொல்றாரு, சந்தேகப்படாத அப்படிங்கிறார். நீ சொல்லுவ, உன் நினப்பு எனக்கு வரணும்ல, எப்படி வரும்? நான் இவ்வளவு இதாக இருக்கும்போது உன்னோட நினப்பு எனக்கு எப்படியா வரும்? எனக்கு வராது. அதனால தான் நான் சந்தேகப்படுறேன். உன் நினைவு வந்தால், நான் சரீரத்தை விடும்போது உன்னுடைய நினைவு வந்துச்சுன்னா
நிச்சயமா உன்னை போல ஆனந்த நிலையில வந்துருவேங்கிறத நான் சந்தேகப்படாம வந்துடுறேன். ஏன்னா நீயும் சந்தேகப்படாதன்னு சொல்லிட்டியா, நானும் சந்தேகப்படாம வந்துடுவேன். ஆனா அந்த நிலைக்கான தகுதி அப்போ உங்களுடைய ஞாபகம் எனக்கு வரணுமே. அது எப்படி வரும்? வாழ்நாள் பூரா எது மாதிரியோ ஞாபகங்களை, அதாவது என்னுடைய நினைவுகளை, என்னுடைய எண்ணங்களை, என்னுடைய சொல்ல செயலை சிந்தனைய எதெல்லாம் எதுக்குமே நான் உங்களை பற்றி பயன்படுத்தவே இல்லையே. அப்ப திடீர்னு எப்படி கடைசி நேரத்துல மட்டும், காலமான கடைசியில மட்டும், பிராணனை விடும்போது மட்டும் உங்க நினைவு எப்படி வரும்? நான் இவ்வளவு நாள் என்னென்ன செலவழிச்சு வச்சிருக்கணும், எந்தெந்த குணங்களை சேர்த்து வச்சிருக்கணும்னா அந்த ஞாபகம் தான் வரும். அல்லது ரெண்டுமே ஞாபகம் இல்லாத ஒரு மோசமான நிலை, பிரக்ஞையற்ற நிலை, எண்ணங்களும் செத்து புலன்களும் செத்து எல்லாமே செத்து போனதுக்கு அப்புறம் நான் சரீரத்தை விட்டுட்டு உகத்துட்டு போகும்போது அப்போ எப்படி இருக்கும்? அந்த நேரம் எப்படி நினைவு இருக்கும்? 3 நிலை. ஒன்று, ஜட ஆசைகளால் அலக்களிக்கப்பட்ட மனசு. 2வது, துயரங்களாலேயும் கவலைகளாலேயும் பயத்தினாலேயும் நிறைக்கப்பட்ட மனசு. 3வது, இது எதுக்குமே எந்த நினைவுமே இல்லாத, உடல் பிரக்ஞையே இல்லாத அளவுக்கு உடம்ப கெடுத்து வச்சிருக்கிற ஒரு புத்தி. எல்லாமே ஆஃபாக இருக்கும். இந்த 3 நிலையில பிராணனை விட்டுட்டு சரீரத்தை விட்டுட்டு பிராணன் நான் வெளியேறி போகும்போது உங்க நினைவு வரணும்னா என்ன செய்ய? அதான் சொல்லிட்டாரு. இதுக்கு முந்தின ஸ்லோகத்துல அவர் சொன்னதுதான். மனிதர்களில் சிறந்தவனேங்கிறாரு. என்ன மனுஷங்களை சிறந்தவன் அர்ஜுனன் சொல்றாரு? யாரை சொல்றாரு? எல்லாரையும் தான். அர்ஜுனனை மட்டும் இல்ல, அர்ஜுனனை போல இருக்கிற நம்மளையும் தான். அழியக்கூட சுபாவம் உள்ளது இந்த சரீரம். அதுல வாழ்றது இது. பிராணன் உடலை விட்டுட்டு போற நேரத்துல, விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் சுகமா இருப்பேங்கிறதுக்கு உறுதி. இதெல்லாம் சந்தேகம் இல்லை. ஆனா இந்த பிராணனை விட்டுட்டு போறதுக்கான கால அவகாசம் பெரும் தேவர்களுக்கு மத்தியில இந்த பூலோகத்துல இருக்கிற கணக்கு வரைக்கும் பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு கால வித்தியாசம் வேற வேறையா இருக்குது. ஆனா அந்த காலத்தை பிரம்மாவுடைய காலத்துக்கும் பூலோகத்துல இருக்கக்கூடிய மனிதனுடைய காலத்துக்கும், இதே பூலோகத்துல ஜட இயற்கை மண் உலகத்துல மண்ணுல வாழக்கூடிய மற்ற உடல்கள்ல வசிக்கக்கூடிய ஜீவர்களுடைய ஆயுட்காலத்தையும் பார்க்கும்போது எல்லாமே வித்தியாசமா குறைந்தோ கூடியோ வெவ்வேறு அளவுல இருக்குது. அப்போ ஒவ்வொரு அளவுலையும் இருக்கக்கூடிய அந்த ஜீவனுக்கு அதோட காலத்துக்கு அது அதிகம்தான். அது 6 வருஷம் வாழ்ற, ஒரு 5-6 வருஷம் வாழக்கூடிய ஒரு ஜீவனுக்கு 4 வருஷம் ஆயிடுச்சு, இன்னொரு 2 வருஷம் அதுக்கு வாழ்க்கை இருக்கு. இல்ல 2 வருஷம் வாழ்ந்துருச்சு, இன்னொரு 4 வருஷம் அதுக்கு வாழ்க்கை இருக்கு. அந்த 4 வருஷத்தை சந்தோஷமா வாழ்றதுக்கு வழியே இல்லையா? அதை அப்படித்தான் வாழணுமா? பிராணனை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் நீ ஞாபகப்படுத்துவ, நீ எனக்கு நினைவுக்கு வந்துடுற, அதனால நான் உன்னை போலயே ஆனந்தமான நிலையில, ஆத்மாவினுடைய உண்மை ஆனந்த நிலையில வாழ்ந்துருவேன். சரி, அது சரீரத்தை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம், போறதுக்கு முன்னால இந்த சரீரத்தில் இருக்க மிச்சம் இருக்கிற இந்த நான் இப்பதான் உன்னை அறிமுகமாயிருக்கேன், என்னை பற்றி தெரியும், நான் இந்த வாழ்ற உடலை பற்றி தெரியுது, இந்த உடலுக்கும் எனக்கும் அறிந்தவனாகவும் வழிகாட்டுறவனாகவும் கூடவே இருக்கிற. ஆனா நான் என்னை போல இந்த உடலுக்கும் என்னோட உள்ளத்துக்கும் சம்பந்தப்பட்டவர்கள்லாம் எவ்வளவு பேர் இருக்காங்க, நீங்க எல்லாம் இருக்கீங்க. அப்போ இவங்க எல்லாருக்கும் சேர்த்து இவங்களால நான் படுற அனுபவிக்கிற அத்தனை விஷயங்களும் மிச்சம் இருக்கிற வாழ்நாள்ல எப்படி என்னைய மகிழ்ச்சியா வச்சிருக்கும்? பற்றாக்குறையும் கவலையும் துயரமா இருந்துக்கிட்டு ஒருத்தருக்கும் பதில் சொல்ல முடியாம உன்னையே நினைச்சிட்டு தான் இருக்கேன். எதுக்காக நினைக்கிறேன்? முதல்ல சொன்ன மாதிரி நான் சுகப்படுறதுக்காக மட்டும்தான் நினைக்கிறேன். நீ என்னை தூய்மைப்படுத்துறத பற்றிலாம் நான் உன்னை நினைக்கல. உன்னை நினைச்சாலே தூய்மையாவே அப்படின்னா சரி, அப்படி தூய்மை ஆயிட்டேன்னா இந்த ஜட கலங்கத்துக்கெல்லாம் 5ஆவது நிலைக்கு வந்துடுவேன். அதனால உன்னை நினைச்ச உடனே இந்த ஜட கலங்கத்துக்கு அச்சம் இல்லாத நிலைக்கு வந்துட்டேன்னா அப்புறம் ஏக்கம் இல்லை, கவலை இல்லை, ஆசை இல்லை, பயம் இல்லை, நிம்மதியா இருந்துடலாம்.
ஆனால் எனக்குன்னு நீ கொடுத்துருக்கிற உறவும் வாழும் இடமும் வசிக்கக்கூடிய வாழும் இடத்துல சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலையும் என்னைய மகிழ்ச்சியாக வச்சுக்காம படுத்துறதுக்கு கேட்டால் கர்மான்னு சொல்லிட்டு அப்போ நீயும் கூட இருந்து இதெல்லாம் நான் அனுபவிக்கிறத பார்த்துக்கிட்டு இருப்பியா? மிச்சம் இருக்கிற வாழ்நாள சந்தோஷமாக காட்டுறதுக்கு வாழ்கிறதுக்கு வழியை காட்டியா? போகும்போது உன்னை நினச்சி நான் சுகமாக வாழ்ந்துக்கிறேன், அதில் எனக்கு சந்தேகம் இல்லை, நீ சொன்ன மாதிரி சந்தோஷம். ஆனால் வாழ்கிற மிச்ச காலத்துக்கு அதான் முன்னாடி சொல்றாரு, தியானித்து கொண்டு சரீரத்தை விட்டு செல்பவன். தியானித்து கொண்டு அப்படிங்கும்போது வாழும் காலத்திலேயே நீ மரண காலத்துல மட்டும் நினைச்சு என்ன அடைஞ்சிடலாம்னு நான் சொன்னேன், சந்தேகம் இல்லாமன்னு. ஆனா நீ அதுக்கு பயிற்சி பண்ணும்போதே வாழுங்காலத்திலேயே நீ என்னையே நினைச்சிக்கிட்டு இருக்கிறதுனால, இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, என்னையே வேற எந்த சிந்தனையும் இல்லாமல் என்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கனுடைய யோகட்சேமத்தை நான் பார்த்துக்கிறேன் இருக்கிறார். எல்லாத்தையும் விட்டுட்டு என்னை சரணடன்னு இருக்கிறார். அதனால இப்பவும் அவர் என்ன சொல்றாரு, தியானித்து கொண்டுங்கிறார். தியானம்ங்கிறது என்னது? ஒருநிலைப்பட்ட மனநிலை. மனசை அலபாய விடாத. உனக்குள்ளது எப்பவும் உனக்கு உண்டு. உனக்கான எதையுமே நான் உங்ககிட்ட நீ பிரயத்தனப்பட்டெல்லாம் நீ அடைய வேண்டியதில்லை. என்னை நினைச்ச உடனே உனக்கான அத்தனையும் உண்டு. ஆனா உனக்குன்னு வழங்கப்பட்டது மேல நீ வைக்கிற அபிப்பிராயம் சரியா தான் இருக்கும். ஆனா அடுத்தவங்களுடைய வேற யாருனுடைய பார்வையோ விமர்சனமோ உனக்கு கிடைச்சது மேல மரியாதை இல்லாத நிலைக்கு அது கூட்டிட்டு போறதுக்கு நீ இணங்குனேன்னா தான் அப்ப நீ கஷ்டப்பட ஆரம்பிக்கிற. என்னன்னு புரியுதா? அடுத்தவர்களுடைய விமர்சனத்துக்கு மதிப்பளிக்கிற அளவுக்கு உனக்கு இறைவனால் வழங்கப்பட்டது மேல உனக்கு மரியாதை இல்லை. அந்த விமர்சனங்களுக்கு தர்ற மரியாதையினால உனக்கு கிடைச்சது மேல உனக்கு மரியாதை இல்லாம போயிடுது. அதை உரிமைப்படுத்தி அதை சொந்தம் கொண்டாடி சந்தோஷமா இருக்கிறதுக்கு நீதான் தொலைச்சிட்டு நிக்கிற. ஆக தியானம்ங்கிறது என்ன அப்படின்னா, உனக்குள்ள உன்னை பற்றியும் உன்னுடைய இறைவனை பற்றியும் உனக்கு கொடுக்கப்பட்ட ஜட உலக வாழ்க்கை பற்றியும் புலன்கள் பற்றியும் அந்த புலனுக்கான இறை பற்றியும் மொழி, நாடு, இனம், உறவுகள், மதிப்பு, அந்தஸ்து, கல்வி, செல்வம் எல்லாம் தான், எல்லாமே உனக்கு வடிவமைக்கப்பட்டிருக்கு. தலைமுடியிலிருந்து புருவத்திலிருந்து கண்ணு மூக்குல இருந்து உடல்ல சரீரத்தை அழியக்கூடிய ஜட உடலே உனக்காக வடிவமைச்சு கொடுத்திருக்கு. அது உனக்கு மட்டும்தான் பொருந்தும், வேற எந்த ஜீவனுக்கும் பொருந்தாது. உனக்கு மட்டுமே வடிவத்துக்கு. அதுலயே நீ திருப்தி அடைய மாட்டேங்கிற, அதையே பெருமையா நினைக்க மாட்டேங்கிற. அதுல நீ சந்தோஷப்படு. அது இறைவனால் வழங்கப்பட்டதுன்னு இருந்து தெரிஞ்சுக்கோ. எவ்வளோ காலத்துக்கு அதை நம்ம சரியா பயன்படுத்துகிறோமோ அவ்வளோ காலத்துக்கு இருக்கும். ஆயுள் காலம் முழுவதுமே நிறைவாக வாழ்ந்தவன் ஒருத்தனையும் நான் பார்க்கல இன்னும். நான் சொல்றேன், அவன் ஆயுள் காலம் முழுமையும் வாழ்றதுக்குள்ள அவன் சொந்த தேகத்தை பலவிதமாக பாடாப்படுத்தி சிதைச்சு 100 வயசுக்கு உள்ளேயே எப்பவோ போயிடுறியா, விட்டுட்டு போயிடுறியா. அதுக்கு மேல அந்த உடல்ல வசிக்க முடியல. பகவானை நினைச்சுக்கிட்டே அப்படிங்கிறது இரண்யகசிபுக்கு, ஜெய விஜயர்களுக்கு சாபமா எதிரியாகிற அளவுக்கு சாபம் கிடைச்சி அவங்க பூமிக்கு பகவானுக்கு எதிரியா வந்திருக்கிறவங்க பூமியை விட்டுட்டு போகிறதுக்கு அவங்க எவ்வளவோ கொடிய செயல்கள்லாம் செஞ்சாங்க. இரண்யகசிபுலாம் அவனுடைய இரண்யாட்சகன் சகோதரன் ஹரியால வதம் பண்ணப்பட்டதுனால, வராகமூர்த்தியால வதம் பண்ணப்பட்டதுனால அவன் அந்த ஹரி பக்தர்கள்னு சொல்லிட்டு இருக்கிற அத்தனை பேரையும் கிராமங்களை எல்லாம் கொளுத்துறதும், கால்நடைகளை எல்லாம் கவர்ந்துட்டு போறதும், எங்க பஜனையும் விழாவும் பூஜையும் நடக்குதோ அதை பூரா அழிச்சு சிதைச்சு பூட்டி வச்சுக்கிறதும் தடுக்கிறதும் கொடுமைப்படுத்துறதுமா பல அட்டகாசம் பண்ணான். அப்போ அவனை சம்ஹாரம் பண்ண நரசிம்மர் தூண்ல இருந்து வெளியில வரும்போது அவன் நேருக்கு நேர் பகவானை நேருக்கு நேர் பார்க்குறான். அவனுக்கு அது பகவான்லாம் தெரியல.
அவன் அவரை எப்படி பார்க்குறான்? பல தலைகளும் கண்களும் பிடரி மயிரும் சிம்ம கர்ஜனையும் விசித்திரமான ஒரு பூதமா பார்க்குறான். அதே நிலையில அவனை சம்ஹாரம் பண்ணிட்டார். உடல்ல இருந்து போயிட்டார். அவன் கடைசியில நினைச்சது நரசிம்மரத்தான். அதே மாதிரி அவன் அடுத்த ஜென்மத்துல ராவணனா 10 தலைகளோட 20 கைகளோட அந்த குரூரமான ரூபத்தை அவனா கற்பனை பண்ணி எப்படி மனசுல பார்த்தானோ அதே ரூபத்தை அடைஞ்சிட்டான். இது மத்வாச்சாரியார மையமா வச்சு அவரை குருவா அடைஞ்ச ராகவேந்திர சுவாமி சொன்ன கதை இது. அப்போ அடுத்து 10 தலை ராவணனா அப்படி வாழ்ந்து அதே அப்பவும் வாழ்நாள் பூரா அந்த கொடுஞ்செயலையும் தன் புலனுக்கு இறை கொடுக்கறதுக்கும் அதே மாதிரியே வாழ்ந்துட்டான். அப்பவும் கடைசி காலத்துல அவன் பண்ண தப்புக்கு அவனை பகவான் வந்து சம்ஹாரம் பண்றாரு. பண்ண போகும்போது அவன் பகவானை ராமனா பார்க்குறான். ராவண சக்கரவர்த்தி திருமகனா பார்க்குறான். அதே நிலையில அவன் சம்ஹாரம் பண்ண பொண்ண மரணிக்கும் போதே ராமனை நினைச்சுக்கிட்டே உயிரை விட்டதுனால ராமனா நினைக்கல, ஒரு மாமன்னனா நினைச்சு நம்மளை விட ஆற்றல் மிக்க மன்னனா இருக்கான், சின்ன பையனா இருக்கான், மானிட தேகத்தை பெற்றவனா இருக்கான், இவங்கிட்ட நம்ம வாங்கப்பட்டு சாவுறோம்னு சொல்லி அந்த மாவீரங்கையால தான் சாவுறோம்னா அந்த ராமனை நினைச்சுக்கிட்டே பிராணனை விட்டான். அந்ததுனால அடுத்த தடவை என்னவா பிறந்துட்டியா? சிசுபாலனா பிறக்கிறியான். சிசுபாலனுங்கிறவ யாரு? கிருஷ்ணாவதாரத்துல கிருஷ்ணனுடைய சொந்தக்காரன் தான். அவங்க அம்மா தான் வேண்டிக்கிட்டா, என் பையனை நீ கொன்றுவேன்னு தெரியும், அதனாலதான் முன்னக்கூடியே கேட்கிறேன், தயவு செய்து கொல்லாத, இந்த தடவை அவனை கொல்லக்கூடாது, நீ அவன் பண்ற சேட்டைக்கு நிச்சயமா நீ அவனை கொன்றுவ, எனக்கே தெரியுது, அதனால நான் அவங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன், அவனை மன்னிக்கிற, எனக்காக அவனை மன்னிச்சிரு அப்படின்னு அந்த அம்மா கேட்டுக்கிட்டாங்க. கிருஷ்ணரும் சரின்ட்டார். எவ்வளவுதான் மன்னிக்கிறது, ஒரு அளவு சொல்லு அப்படின்னாரு. என்ன நீ இப்படி அளவெல்லாம் கேட்குற, மன்னிக்க மாட்டியா? அவன் மன்னிக்க முடியாத அளவுக்கு அவன் மேல மேல செஞ்சுக்கிட்டே இருப்பான் தப்பு, எந்த அளவுக்கு நான் பொறுத்துக்கணும்னு சொல்லு அப்படின்னு கேட்டார். அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, எப்படியும் அவ்வளோ தப்பெல்லாம் பண்ண மாட்டான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில, மகன் மேல வச்சிருந்த நம்பிக்கையில 100 தப்பு வரைக்கும் வேணா பொறுத்துக்கோ அப்படின்ட்டா. ஏன்னா கண்டிப்பா என் பையன் வந்து 100 தப்பு பண்ண மாட்டான், ஒரு 5-6 தப்பு பண்ணுவான், அதுக்கப்புறம் அடங்கிடுவான் அப்படின்னு இந்த அம்மா நினைச்சுக்கிடுச்சு. அதனால எதுக்கும் கேட்டு வைப்போமே அப்படின்னு 10-20 தப்புன்னு சொல்றதுக்கு பதிலாக 100 தப்பு தவறு வரைக்கும் பொறுத்துக்கோயேன் அப்படின்ட்டான். கிருஷ்ணர் சிரிச்சாரு. இவன் பண்ண போற தப்புக்கு கணக்கே கிடையாது, இந்த அம்மா என்னன்னா 100 தப்புக்கு பொறுத்துக்கோங்குது. 100 தப்பு அவன் உடனே ஒரே நேரத்திலேயே பண்ணிடுவான் அப்படிங்கிறது இவருக்கு தெரியும். அதனால சரிம்மான்னு சொல்லிட்டார். அதே மாதிரி சபையில் அத்தனை பேருக்கு முன்னால பயங்கரமான வசை மொழிகளை 100க்கு மேல பேசிட்டான். போதும் நிறுத்துன்னு எல்லாரும் சொல்லி பார்த்தாங்க. கிருஷ்ணரே சொல்லி பார்த்தாரு, உங்க அம்மாவுக்காக சொல்றேன், போதும் விட்டுரு, நீ விவரம் தெரியாம பேசுற அப்படின்னாரு. என்னடா விவரம் தெரியாம பேசுறீங்கிற, நீ என்னடா என்ன மன்னிக்கிறதுன்னு சொல்லி எதிர்த்து தான் பேசினான். அப்போ பகவானை வந்து நீ வைகுண்டநாதன், அந்த பரம்பொருளாவே பரமாத்மாவே இருந்துட்டு போ, பரம்பரையா நீ இப்படித்தான் வெவ்வேறு வேஷத்துல வந்து எங்க இனத்தை நீ அழிச்சிக்கிட்டு இருக்கிற, அசுர இனத்தை. இந்த தடவையும் ஒரு சாதாரண யாதவ ரூபத்துல வந்திருக்கிற, ஆனா நீ யாரு, வைகுண்டநாதன்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டான். ஏமாத்துக்கார நீ அப்படின்னு சொல்லி நேரடியாவே வைகுண்டாதிபதியாவே ஸ்ரீமன் நாராயணனாவே மகாவிஷ்ணுவாவே தெரிஞ்சுதான் அவன் வைகிறான். சுலபமா அவனுடைய வசைமொழிகள் 100 முடிஞ்ச உடனே சக்கரம் போச்சு, தலையை துண்டாக்கிருச்சு. அப்ப கடைசியா அவன் தலையில பார்த்தது என்னது? கண்ணார பார்த்தது, சிந்தையால பார்த்தது, கருத்தால பார்த்தது என்ன அப்படின்னா பகவான வைகுண்ட விஷ்ணுவா மகாவிஷ்ணுவா பார்த்தான். வைகுண்டத்துக்கு பழையபடி துவாரபாலகரா போய் நின்றுட்டான். சாபமெல்லாம் 3 தடவை நிறைஞ்சு போச்சு. இதே மாதிரி தான் விஜயனுக்கும், ஜெயனுக்கு நடந்த மாதிரி தான் விஜயனுக்கும். அவனும் கூடவே தான் வந்தான். கும்பகர்ணனா வந்தான், சாணூரனாவும் வந்தான். கும்பகர்ணனுக்கு முன்னால இரணியாட்சகனா வந்தாரு. ஆக ஜெயனும் விஜயனும் மாத்தி மாத்தி அவங்க பிராணன் போற அந்த நேரத்துல வாழ்நாள் முழுவதும் கொடுஞ்செயல்களா கிருஷ்ணனுக்கு எதிரான செயல்களா செஞ்சாலும் கிருஷ்ணராலேயே வதம் பண்ணப்பட்டு கிருஷ்ணரை நினைச்சுக்கிட்டே போனதுனால அது நரசிம்மமூர்த்தியை நினைச்சான்னா
வைகுண்டபதி மகாவிஷ்ணுவை நினைச்சானா, கிருஷ்ணரை நினைச்சானா, ஏதோ அவனுக்கு அந்த பிராணன் போற நேரத்துல எதை நினைச்சானா அதை அடைஞ்சான். மொத்தத்துல எந்த நேரத்திலையும் பகவானை பற்றிய சிந்தனையில இருக்கும்போது நாம நல்லது கெட்டதை செய்யறோமா செய்யலையா அப்படிங்கிறத பத்திய கவலை இல்லை. பகவானே, நீ எந்த வழியிலையாவது என்னைய இருக்கிற மிச்ச காலத்துல நான் பிராணனை விட்டுட்டு போகும்போது நீ என்னை அழைச்சிட்டு போய் காப்பாத்துறது, அதுல எனக்கு சந்தேகம் இல்லை. ஆனா இந்த வாழுங்காலத்துல வாழ்ற வாழ்க்கையில உன்னை மறக்காத ஒரு வாழ்க்கையை கொடு. அப்பதான் நான் பிராணனை விட்டுட்டு போகும்போது உன்னையும் நினைச்சு சுலபமா உன்னை நான் அடைய முடியும். அதனால எப்பன்னாலும் சரி, இப்ப இருக்கிற வாழ்நாள்ல கூட நான் எதுக்காக உன்னை வணங்குறேங்கிறத பத்தி எல்லாம் எனக்கு அக்கறை இல்லை. ஆனா உனக்கு அக்கறை இருக்கணும். நம்ம பிரார்த்தனை அதுதான். என்னுடைய வாழ்நாள் நான் புலனுக்காக வாழ்ந்தாலும், புத்திக்காக வாழ்ந்தாலும், மனசுக்காக வாழ்ந்தாலும், தேகத்துக்காக வாழ்ந்தாலும், மரணத்தை நோக்கியே நான் வாழ்ந்தாலும், என்னோட உறவுகளுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன்னா கடமைப்படலையாங்கிறத பற்றிலாம் எனக்கு தெரியாது. சரியா உன்னை அண்டி உன்னுடைய திருவடி நினைவுகளையே எப்பொழுதும் சிந்திச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியான வாழ்க்கையை மிச்ச வாழ்நாளுக்கு கொடு. நான் அதுக்கு அடுத்து பிராணனை விட்டுட்டு போகும்போது உன்னை நினைச்சிட்டு வருவேங்கிறதுல நான் சந்தேகப்பட மாட்டேன். இதுதான் நான் உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறது அப்படின்னு அர்ஜுனன் மனசுல தோன்றுற மாதிரியே பகவான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாரு. இதே மாதிரியே அர்ஜுனனும் நினைச்சாரு. அதே மாதிரியே நாமளும் நினைப்போம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.